திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயாவுடைய புஸ்தகம் 41ஆம் அதிகாரம். ஏசாயாவுடைய புஸ்தகம் 41ஆம் அதிகாரம். இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிறதான இந்த வேத பகுதியானது இஸ்ரவேலை குறித்து ஏசாயா சொல்லுகிற தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் எழுதப்பட்ட அந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசம் இரண்டாய் பிரிந்து விட்டது. வடக்குல ஒரு தனியாட்சி, கீழே வேறொரு தனியாட்சி. ஆனால் வடக்குல அசிரியர்களாலே இஸ்ரவேல், வடக்கு இஸ்ரவேல்னு சொல்ற அந்த நார்தர்ன் கிங்டம் வந்து அசிரியர்களாலே ஏற்கனவே அழிக்கப்பட்டு விட்டு ஆயிற்று. இப்ப யூதான்னு சொல்லப்படுகிற இந்த கிங்டம், இந்த ராஜ்யம் இனி அழிக்கப்பட போகிறது. பாபிலோனியர்களாலே சிறைப்பிடிக்கப்பட போகிறது. அதற்கு முன்பதாக தேவன் என்ன செய்கிறார் சொன்னால், தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதாவது வர முன்னவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அணை கட்டுறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லாமே ஏற்கனவே தெரியும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். நாங்க சில நேரத்தில் என்னது, எங்கட அவனவன் சுய சுய இச்சையினால் எழுப்புண்டு சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டீங்க சொல்லுங்க, சுய இச்சையினால் எழுப்புண்டு. யாக்கோபுல வசனம் தெரியாது, அது எழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. ஆனா தேவன் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கார். சில நேரத்தில் நாங்கள் எடுக்கிற சில டேர்னிங் பாயிண்ட் என்ன செஞ்சிடும், அதை குழப்பி இல்லாம ஆக்காது, அதை டிலே பண்ணும். அதை திருப்பி அந்த ட்ரக்கு கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் முயற்சி செய்வார். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் இஸ்ரவேலரை குறித்து பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். பக்கத்துல இருக்க அப்பா சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுடைய கதையை ஏற்கனவே எழுதி முடிச்சிட்டார். சரியா? இந்த உலகம் அதை வாசிச்சு கொண்டிருக்கு. சரியா? இந்த நாவல் படிக்கிற மாதிரி உலகம் அதை இன்ட்ரெஸ்டிங்காக வாசிச்சு கொண்டிருக்கு. முதல் நாங்கள் ஆரம்ப காலத்தில் விஜய் பேப்பர் வரும், அதில் கடைசியில் ஒரு பிசாசுல கதை ஒன்று போட்டிருப்பான், ஒரு 4 படத்தோட. அப்போ அந்த வர்ற புதன்கிழமை நினைக்கிறோம், முதல் புதன்கிழமை வரும். அப்போ நாங்கள் அந்த 10 கிளாஸ் முடிச்சுட்டு ஓடுறேன். என்னது அந்த விஜய் பேப்பரை வேண்டி, அது என்ன அந்த ஆவி மரத்தில் எரிச்சா இல்லாட்டி எவனையாவது கொண்டுச்சான்ட்டு அந்த படிக்க அதை முடிக்க மாட்டான். அது வருஷ கணக்கில் இழுத்து கொண்டு. ஆனால் சுவாரஸ்யம் இப்படி இந்த உலகத்துக்கு உங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்ற பார்க்கறதுக்கு நல்ல சுவாரஸ்யம், இந்த சுவாரஸ்யம். சரியா? ஆனால் அவர வாழ்க்கை என்னையோலாம் நடந்து கொண்டிருக்கும், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் வாழ்க்கையில் என்ன நடக்குது, பக்கத்தில் திரும்பி பாருங்க, இந்த இவர வாழ்க்கையில் என்ன நடக்குது, அதை அறிஞ்சு கொள்றதுக்கு நல்ல திட்டம். அது ஒரு லைவ் என்டர்டைன்மெண்ட் மாதிரி தானே என்ன? ஸோ இப்படி உலகம் உங்களுடைய வாழ்க்கையை வாசிச்சு கொண்டிருக்கு. ஆனால் தேவன் உங்களுடைய கதையை ஏற்கனவே எழுதி முடித்து விட்டார். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தில் உங்களை அர்ப்பணிப்பீங்கன்னு சொன்னால் அழகா ஆண்டவர் என்ன செய்வார், அந்த கதையை ஆண்டவர் ஏற்கனவே ஸ்கிரிப்ட் எழுதின மாதிரியே படத்தை நடித்து முடிச்சிடலாம், ரிலீஸ் பண்ணிடலாம். இல்லையோ தேவையில்லாத டேர்னிங் பாயிண்ட், தேவையில்லாத திருத்தங்கள், தேவையில்லாத சம்மட்டியால் உடைக்க வேண்டிய சிச்சுவேஷனுக்குள்ள ஆண்டவரங்களை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. அப்படித்தான் இந்த 41ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை வச்சு பேசுகிறாரு. ஏன் இவர்கள் எல்லாருமே இப்போ விக்கிரகங்களை தொழுது கொண்டு கானானிய தெய்வங்களை, சரியா, தாகோன்களை, பெலிசருடைய தேவன்களை, இப்படிப்பட்ட தேவர்களை அவர்கள் வணங்கி அவர்களுடைய அந்த வணக்க ஸ்தலத்தில் இருக்கிறதான விபச்சாரம் செய்வதெல்லாம் அவர்களுடைய வணக்க ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு முறை. கோயில்களில் தேவதாசிகள் இருப்பாங்க, அவங்களோட விபச்சாரம் செய்யறது அவங்களோட வணக்க முறை. இதையெல்லாம் இவங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தது. இப்படி தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்தபடினாலே தேவன் ஜனங்களை தண்டித்தார், சிதறடிக்க பண்ணினார். வேற வேற அரசாட்சிகளாலே வந்து இவர்கள் கைது செய்யப்பட தேவன் என்ன செய்தார், அதை அனுமதிச்சார். எங்களுடைய வாழ்க்கையிலையும்
தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் செய்யும் பொழுது சில ராஜ்யங்களை எங்களுடைய வாழ்க்கையில் ஓவர்டேக் பண்ண தேவன் அனுமதிக்கிறார். அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் எங்களை வெறுப்பதாலே அல்ல. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நம்ம கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜாதி. இனி நாங்க எங்களுக்குரியவர்கள் அல்ல. இனி நாங்க எங்களுக்குரியவர்கள் அல்ல. ஏன்? நம்ம யாருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம இன்னொரு ஆளுக்குரியவங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் இயேசுக்குரியவன்? அப்ப தேவன் எரிச்சல் உள்ளவராய் இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆபிரகாமுடைய சந்ததியில இல்லாம அந்நியர்களாய் பிறந்து கிறிஸ்துனுடைய ரத்தத்திலே மீட்கப்பட்ட எங்களை குறித்தே ஆண்டவர் எவ்வளவு பக்தி வைராக்கியம் உள்ளவராய் இருப்பார் என்று சொன்னால், இந்த இஸ்ரவேலர்கள் தேவனுடைய அந்த சாயலை வெளிப்படுத்தவே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அவர்களை குறித்து மிக மிக எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் இந்த 41ஆம் அதிகாரத்திலே தேவன் தன்னுடைய ஜனங்களை சிதறடிக்க போகிறேன் என்று ஏற்கனவே முன்கூட்டி என்ன சொல்றாரு? இந்த சுனாமி வருது, யுத்தம் வருது, ஆனாலும் அந்த யுத்தத்தின் மத்தியிலே நான் உங்களுடைய தேவனாயிருந்து உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு ப்ராமிஸ் வேர்ட் ஆண்டவர் கொடுக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு நல்ல தேவன். உங்களை அழிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தல. நீங்க எப்படி கேவலமாக வாழ்றீங்க, உங்களை சிறைப்பிடிச்சு கொண்டு போவான், ஆனாலும் நான் உனக்கு கிருபையா இருப்பேன். அதுதான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எங்களுடைய பாவம் எவ்வளவு பெரிதோ அவருடைய கிருபை அதை விட பெரிது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவருடைய கிருபை பெரியது. சொன்னாக்களுக்கு மட்டும்தான் பெருசு. ஆண்டவருடைய கிருபை பெரியது. ஆமே, உற்சாகமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சத்தமர் ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு நிறைய பேரை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் இந்த கதிரையால் காலியாக இருக்கிற பார்க்கல, மேடல் நிற்கக்குள்ள நெஞ்செல்லாம் சரியான வருத்தமாகவும் இருக்கு, கவலையா. இன்றைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. கதிரை இல்லாதாக்களுக்கு முன்னுக்கு 5 கதிரை இருக்கு. சரியா? கிறிஸ்தவங்களே அப்படி யாராக இருந்தால் முன்னுக்கு அனுப்பும்படியாக கேட்டுக்கலாம். இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிற வசனம் 41ஆம் அதிகாரம் 14 தொடக்கம் 15. இதில் ஒவ்வொரு பகுதியாய் நாங்கள் தியானிக்க போகிறோம். இதில் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு வசனம், அது என்னுடைய அப்பானுடைய வாழ்க்கையிலே தேவன் பேசின ஒரு தீர்க்க தரிசனம். உன்னோடே போராடினவர்களை, 12ஆம் வசனம், உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் போவார்கள், ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். ஸோ நான் இந்த வசனத்தை பிரசங்கிக்கலாம் என்று சொல்லி எடுத்தேன். எனக்கு ஆண்டவர் இதை நினைப்பூட்டினார். பட் அது சரி, அதை அவரே கேட்கறது தானே, அவரும் பிரசங்கம் பண்ணியிருக்கார், அதுக்கு பின்னுக்கு என்ன வரலாம் வருதுன்னு சொல்லி நான் ஆராயும் பொழுது அதில் தேவன் சில காரியங்கள் என்னோட பேசினார். அதை இந்த காலை வேளையிலே சீக்கிரமாய் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். 14ஆம் வசனம், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். இதை அப்படியே கீழே வாசிச்சு கொண்டே போகலாம். இது முழுவதுமாய் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தான். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டு கொண்டே போகிறது. ஆண்டவர் எப்படி ஆரம்பிக்கிறார் என்று பாருங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அந்த முதல் பகுதியை. யாக்கோபு என்னும் பூச்சியே. சரியா? காணு. என்னது? யாக்கோபு என்னும் பூச்சியே. யாரு யாக்கோபு? யாக்கோபு யாரு? சொல்லுங்க. சந்தேகமா? வேற யாக்கோபோ வில்லங்கமா போயிரும்.
ஈசாக்கினுடைய எத்தனையாவது மகன்? எத்தனையாவது மகன்? ஏன்டா முறைச்சு கொண்டிருக்கீங்க? எத்தனையாவது மகன்? ரெண்டாவது மகன். சரி, ரெண்டாவது மகனுக்கு என்ன பேர் வச்சவர் ஆண்டவர்? என்ன பேர் வச்சவர் சொல்லுங்க? எந்த பேர் தான் இஸ்ரேல். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் எப்படி பேசுகிறார்? இது ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, ரைட்? எப்படி பேசுகிறார்னா, யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, யாக்கோப் என்னும் பூச்சியே. ஜோசி வந்து இந்த பூச்சியை கண்டா திறத்தி போவான். என்னது கண்டா அதை அடிச்சு கொள்றது. யார் அதை பூச்சியை கண்டா விட மாட்டார். அதை கொண்டாதான் இருக்கு நிம்மதி. இப்போ நான் ஒரே ஏசுறேன், திறத்தி கொண்டே இருப்பார் அந்த பூச்சிகள். கரப்போத்தனா கண்டா திறத்துவார். எங்கட விட்டேன் அப்படி தான். அந்த பிள்ளைகள் இந்த சின்ன சின்ன பூச்சிகளை கரப்போத்தனாலாம் கண்டா திறத்தி அடிக்கணும். அம்மா மேலே அது வேற கதை. ஆனால் பிள்ளைகளுக்கு அதை கொள்ள விருப்பம். ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோப் எனும் பூச்சியே. எவ்வளவு, ஏன் அப்படி சொல்லணும் ஆண்டவர்? அவருடைய ஜனம், அவருடைய பிள்ளைகள். என்ன நம்மட பிள்ளைய பார்த்தோமா? பூச்சியே, கரப்போத்தானே, எப்படி இருக்கு சொன்னா? டேய் மட்டதல், வேற என்ன இல்லை? மசுகுட்டி, மயிர் கொட்டி மசுகுட்டியாம இருக்கணும். நுழம்பே, கொசுவே. சிலாக்களுக்கு அப்படியே பட்டவே. எனக்கு சின்ன கொசு கொண்டு வச்சாங்க, பட்டது கொஞ்சம் வளர்ந்த நேலி குஞ்சு வச்சாங்க. இப்படி உங்களுடைய பெற்றோர் உங்களை கூப்பிட்டு அப்படி ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோப் என்னும் பூச்சியே. பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் என்று மகத்தான பேரை வச்சாலும் ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு? யாக்கோப். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும். ஏன் இஸ்ரவேலின் தேவன் ஆண்டவர் சொல்லல, யாக்கோவின் தேவன் சொல்றார். என்னதை காண்பிக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் எவ்வளவு கிருபையுள்ளவர் என்பதை காண்பிக்கிறதற்காக ஆண்டவர் சொல்றார், நான் யாக்கோபுக்கும் தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் நாங்கள் எங்களுடைய பழைய வாழ்க்கையை குறித்து அதிகமாக நாங்கள் மேலே வந்தோம்னு சொன்னால் பேச நாங்கள் விரும்ப மாட்டோம். ஏன்? சில நேரத்தில் ஆட்கள் என்ன குறித்து என்ன நினைப்பாங்க. இப்போ பாருங்க, யாக்கோபோட கதை முடிஞ்சு எவ்வளவோ காலம், சரியா? யாக்கோபோட எத்தனையோ புத்தகம் தாண்டி முடிஞ்சு. யாக்கோபோட மானத்தை ஆண்டவர் எங்கே பண்ணுறாரு? ஏசாயாவில் வாங்குறார். பார்க்க மானத்தை வாங்குற மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் என்னத்தை காண்பிக்கிறான்னு சொன்னா, யாக்கோப் ஒரு ஏமாற்றுகிறவன். யாக்கோப் என்ன ஞாபகம்? அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை கள்ளமா போய் பிலாக்கள். அப்படி ஒரு கதை வேதத்தில் இருக்கா என்ற மாதிரி இருக்கு மூஞ்சி. அண்ணனுடைய எல்லாத்தையும் திருப்பி என்ன செய்யணும்? நான் யோசிச்சிருக்கப்ப ஆதி ஆமத்திலிருந்து இந்த முக்கியமான ஸ்டோரியிலேருந்து ஒவ்வொரு பிரசங்கத்தை எடுக்கலாம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு யோசனை இருக்கு. வருவோம் அதுக்கு. இதை முதலன்னு சொன்னால் இந்த சின்ன சின்ன புக்ஸுகள் வரும், சரியா? அந்த ஓய்வு நாள் பாடசாலை அதை நம்ம எடுத்து வாஜன்னு சொல்கிறது, அந்த கதையை அறிஞ்சு சொல்கிறேன். ஆனால் இப்போ என்ன, இந்த பெரிய புத்தகத்தில் எங்கே ஒவ்வொரு கதையில் வாசிக்கிறேன், குட்டி குட்டி எழுத்துன்னு சொல்லி சிலாக்கள் என்ன அரியணத்தில் வாசிக்கிறதே இல்லை. கார்ட்டூன் மாதிரி வந்தால் நல்லா வாசிக்க நல்ல விருப்பம். ஏதாவது மூவி எடுத்தாண்டா அதை போய் நம்ம பார்க்க விருப்பம். இப்போ நேரமும் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை, எல்லாம் பிஸி ஆயாச்சு, ரைட்? ஆகவே ஆண்டவர் யாக்கோபு என்று சொல்லி சொல்றார். ஏனென்று சொன்னால், யாக்கோபு என்று சொல்லும் பொழுது அவன் தன்னுடைய அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை கள்ளமா என்ன போயிட்டு அம்மானுடைய இதை கேட்டு, சரி அதையே சொல்லிடுறேன், சரியா? அப்பா சொன்னார் ஏசாட்ட, போயிட்டு வேட்டையை ஆடிட்டு வா, இன்றைக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். இவர் நேரத்தோடையே அண்ணனிடத்துல இருந்து என்னத்தை பறிச்சுட்டாரு? சேஷ்ட புத்திர பாகத்தை பறிச்சுட்டார். அந்த உரிமை என்னத்துக்கு அண்ணா வித்தவர்? அவர் வேட்டையாடிட்டு வந்தோடனே தம்பி என்னதாகி வந்தாரு? கூழ்.
கூழாக்கிட்டு வந்த உடனே இவருக்கு கூழ்ற மனத்தை கண்டோடனே ஏஷ்ட புத்திரமாவது ஒரு மண்ணும் தேவலும் தனியே வச்சுக்கோள் கூழத்தா என்று சொல்லி கூழை குடிச்சாச்சு. ஏன்னா நமக்கும் அப்படிதான். நம்மட குடும்பத்துக்கு ஒடியட் கூழை கண்டா இடாக்கள் யோசிங்க, ஒடியட் கூழண்டா என்னன்னு சொல்லி. இந்த யாழ்ப்பாணத்து டீமுக்கு ஒடியட் கூழை கண்டா அம்மா சொல்லுவா, ஒடியட் கூழ் ஆக்கினா அன்றைக்கு எல்லாரும் தலைக்கு முழுகுவாங்களாம். எல்லாம் தலைக்கு முழுகி அது பெரிய ஒரு கொண்டாட்டமாக நடக்குமா அந்த ஒடியட் கூழை குடிக்கிறது. ஏடா எங்கள் வீட்டையும் ஒடியட் கூழ் ஆக்கினா நம்மளோட அம்மா கோலனி கூட, தம்பி ஒடியட் கூழ் ஆக்கிறீங்க வந்து குடிச்சிட்டு போ, அதுக்குள்ளே நண்டு இறால் மீன் எல்லாம் போட்டு சும்மா என்னது என்ன ஒடியல் ஒடியல் மாவில் போட்டு சும்மா அந்த மாதிரி இருக்கும். பிள்ளையான நேரத்தில் ஞாபகப்படுத்துகிற மன்னிச்சு கொள்ளுங்க. ஆனால் அது நல்ல ருசி. இப்படி தான் ஏசாயாவுக்கு வேட்டையாடி முடிஞ்சு வந்தோடனே எப்படி இருந்தது, அந்த ஒடியல் மனத்தை கேடனே ஆளுக்கு அதை பொறுக்க முடியல். சேஷபுத்திரவாத நீயே வச்சுக்கொள்ளு சொல்லி ஒடியட் கூட தாண்டு வேண்டி குடிச்சிட்டான். இப்போ இது மாத்திரம் இல்லாமல் இப்போ ஈசாக்கு சாக போகிற தருவாயில் சொல்கிறாரு, மகனே உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். அது என்ன ஆசீர்வாதம், பிள்ளைகளை கூப்பிட்டு நம்ம ஆசீர்வதிக்கிறானே சும்மா தலையில் கை வச்சு, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அல்ல இது. தேவன் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரு, ஆபிரகாம் ஈசாக்கு ஆசீர்வதிச்சா. இப்போ ஈசாக்கு 2 பிள்ளைகள். இப்போ இந்த ஈசாக்கு யாருக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறான் என்பது மிக மிக முக்கியம். சரியா, தேவனுடைய பார்வையில் அது முக்கியம். அப்ப இது சாதாரணமா ஆசீர்வதிக்கிற காரியம் அல்ல. இப்ப ஏசாட்ட சொல்லிட்டாரு, நீ போய் நல்லா எனக்கு ஒரு அவர் அப்படியால் மகனை கூப்பிட்டு ஆசீர்வதிச்சு போட்டு விடுவ முடியல, நல்லா ஒரு வேட்டையாடி ஆக்கிட்டு வா, அவருக்கும் சாப்பாடு. அப்ப நீ சாப்பாடு ஆக்கிட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். இப்ப இவர் என்ன கிளம்பி போறார், சேஷபுத்திரவாதையும் கொடுத்து போட்டாச்சு, இந்த ஆசீர்வாதத்தை விடப்படா என்று சொல்லி இவர் வேட்டைக்கு போற நேரத்தில் இங்க ரெபேக்கா என்ன தெரிஞ்சு, இந்த ரெபேக்கா இல்லை, இந்த ரெபேக்கா என்ன சொன்னிருந்தா கேட்டுக்கொண்டு, அம்மா அடே அப்பா அன்றைக்கு அண்ணனுக்கு முழு ஆசீர்வாதத்தையும் கொடுக்க போறா, அப்புறம் உனக்கு ஒரு மண்ணும் மிஞ்சாது என்று சொல்லி இங்க வா என்று சொல்லி அவனை சுற்றிலும் ஆட்டு மயிர்கள் எல்லாவற்றையும் கட்டி, ஏண்டா ஏசாக்கு சரியான ரோமம், சரியான ரோமம், ஏண்டா இவர் கண்ணு தெரியாது ஈசாக்கு. இப்ப தடவை பார்த்தா கண்டுபிடிப்பாரு யாரு மூத்தவனா இளையவனா எல்லாம் ஆக்கி, இவ வந்து அதை என்ன இஞ்சவா நான் ஆக்கி தாரேன்னு சொல்லி இவ நல்ல ஒரு சுப்பண்டு வச்சு, சுப்பண்டு சொல்றது நான் அந்த படத்தை பார்த்தபடியா அதை சொல்றேன், சுப்பை ஆக்கி கொடுத்தாங்களா என்ன சாப்பாடோ தெரியாது, அந்த நல்ல ஒரு சாப்பாடை ஆக்கி இவர கையில கொடுத்து அனுப்பினோடனே இவர் இப்ப போறார் ஏசா மாதிரி. ஆனா தகப்பன் சொல்றாரு, குரல் யாக்கோபு மாதிரி இருக்கு, ஆனா ரோமெல்லாம் பார்த்தா ஏசா மாதிரி இருக்கு, வேற நான் ஏசா தான். ஆனா தகப்பன் கையை வச்சு ஆசீர்வதிச்சு போட்டார். ஆசீர்வாதம் யாருக்கு போயிட்டு யாக்கோபுக்கு போயிட்டு. அப்ப இவன் வந்து ஒரு ஏமாத்துக்காரன், இவன் ஒரு யாரு ஏமாத்துக்காரன். அப்ப யாக்கோபுன்னு சொன்னாலே இதுதான் ஞாபகம் வரும், இந்த சம்பவம் ஞாபகம் வரும். உங்களுக்கு என்ன சம்பவம் ஞாபகம் வரும்? யாக்கோபுன்னு சொன்னாலே இந்த சம்பவம் தான் ஃபர்ஸ்டா ஸ்ட்ரைக் பண்ணும் மைண்டுக்கு. இப்ப ஏமாத்துக்காரன் என்னத்தால சொல்லுவாங்க, டேஸ்ட் யுவர் ஓன் மெடிசின் சொல்லி, அதே ஏமாத்துற வேலையை யார்கிட்ட அனுபவிச்சார் இவர், கொஞ்சாதிர மாமனார். இவர் போன இடத்துல கண்ணை தூக்கி எறிஞ்சார் ராகேலுக்கு. சரியா, மாமா 7 வருஷம் வேலை செய், உனக்கு ராகேலை கட்டிதாரன். இவர் 7 வருஷம் வேலை செய். எப்படி இருக்கு நம்மகிட்ட பொண்ணு கேட்டு போனா, நீ 7 வருஷம் வீட்டை வேலை அப்பதான் ஒன்று அப்படி வேலை செய்வோமா, அப்படி நம்ம லவ் பண்ணுவோமா, யாக்கோபு லவ் பண்ணா அப்படி 7 வருஷம் வேலை செஞ்சு அவரு கிடைச்சது என்னது? ஏண்டா யூதர்கள் வந்து அப்படியே முகமெல்லாம் மூடிதான் அங்க காலையில தான் யாருன்னு பார்க்கலாம், கல்யாணத்துலாம் பார்க்கல யாருன்னு, அப்படிதான் அங்க திருமணம் நடக்கும். காலையெல்லாம் பார்த்தாரு யாரு? அக்காகாரி. சரி, அக்காகாரியோட இவருக்கு இல்லை, நான் அந்த தங்கச்சியை முடிச்சே ஆகணும்னு சொல்லி இவர் என்ன காலையில் போயிட்டு லாபானோட சண்டை அடிச்சு, சரியா இன்னொரு 7 வருஷம் வேலை செய், அவளையும் கட்டித்தாரன். சரி, இவர் இன்னொரு 7 வருஷம் வேலை செஞ்சு எப்படி இவர் ஏமாத்தினாரோ அப்படியே இவர் என்ன செய்யப்பட்டார், ஏமாத்தப்பட்டார். இப்படி யாக்கோபு
அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே இப்படி மெஸ்ஸா தான் இருந்துச்சு. ஏமாற்றப்பட்டான். இங்கே தகப்பனை ஏமாத்தினோடனே அண்ணங்காரன் கொலை செய்ய வலிக்கிட்டா நாங்க மாமாட்ட ஓடுறார். அண்ணா வந்து கேட்கிறார், அப்பா இந்த கொணந்தேன் துப்ப இந்த நீங்க இறைச்சியெல்லாம் கேட்டீங்க இந்த ஆக்கி கொணந்தேன் என்ன ஆசீர்வாதிங்க. அவர் என்ன சொல்றார், எல்லா ஆசீர்வாதத்தை நான் யாக்கோபு கொடுத்தேன், அவன் ஒன்ன மாதிரி வந்து எல்லாத்தையும் எடுத்து போயிட்டான். எப்படி தகப்பன் இவர் தம்பி கொண்டு வைக்காம அண்ணனை கொடுத்துட்டார். அண்டா இவருக்கு இப்ப அதை என்ன இப்படி சரி, ஆனா திருப்பி ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிக்க இல்லை, ஒன்றுமே இல்லை. அதை விளக்கமா உங்களுக்கு போக முடியாது, நீங்க அந்த கதையை வாசிங்க, நல்ல சுவாரஸ்யமான கதை. அப்ப இப்படியா இவனுடைய வாழ்க்கை ஒரு திரத்தி அடிக்கப்பட்டவனாக ஒரு கட்டத்திலே அவன் தேவனை சந்தித்து தேவன் அவனை சப்மிட் பண்ண வைக்கிறார். ரைட்டா? தேவனோடும் மனுஷனோடும் போராடி வென்றவன். இஸ்ரேல் என்றதுக்கு என்ன அர்த்தம்? He who wrestles with God. கர்த்தரோடும் தேவனோடும் போராடி மேற்கொள்ளுகிறவன். அல்லேலூயா. அதுதான் இஸ்ரேல் என்றதுக்கு அர்த்தம். அன்றைக்கு தான் அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. தேவன் அவனுடைய தொடைச்சந்தை பிடிச்சார், அவனை சப்மிட் பண்ண வச்சார். இப்ப ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சுட்டு இங்க இப்ப எப்படி சொல்றாருன்னு சொன்னால், நான் யாக்கோபின் தேவன். அல்லேலூயா. எல்லாரும் என்ன என்ன யோசிப்பாங்க, அந்த அந்த பாதையை யோசிச்சாலே அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் மிகவும் ஒரு ஒரு இருளான சூழ்நிலை, அதை பற்றியெல்லாம் பேசாதீங்க. ஆனா ஆண்டவர் அதை சொல்றாரு, அந்த நாட்களிலே நான் உனக்கு கிருபையுள்ள தேவனாய், அந்த ஆசீர்வாதத்துக்கு உண்மையுள்ள தேவனாய். அண்ணனாலே திரத்தி அடிக்கப்பட்டான், தகப்பன் சொன்னா நீ போ போ அம்மாட வீட்டை போ, லாபான்ட்ட போ. ஆனால் தேவன் அவனை வானத்திலிருந்து தூதர்கள் இறங்குகிறது மேறதுமாய் தேவன் அவனை சந்திக்க இறங்கி வந்தார். ஆகவேதான் அவர் யாக்கோபின் தேவன். அவர் சொல்றாரு, யாக்கோப் என்னும் பூச்சியே. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் உங்களை மட்டம் தட்டுறாங்களா? யாரும் உங்களை பார்த்து நீ சின்னபடியன், உனக்கு என்ன தெரியும், உனக்கு ஒரு வேலை உருப்படியா செய்ய தெரியுமா சொன்னா, ஆண்டவரே சோத்திரம் அப்பான்னு சொல்லுங்க. ஏண்டா அப்படிப்பட்ட ஆக்களோட தான் தேவன் கூட இருந்து நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கோலியாத்தை கண்டோனே எல்லாரும் கடவுட கடவுட நடுங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இஸ்ரவேலிலே உயர்ந்த மனுஷன் யாரு? சவுல் ராஜா. சவுலே பயந்து கூடாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கார். சின்ன பையன் தாவீது ஆடு மேய்ப்பான் காட்டிலே. ஒரு நாள் பெரிய அரக்கன், ஒரு நாள் பெரிய யுத்தம் ஒன்று, ஓடி போய் பார்த்தான் தாவீது. பெரிய அரக்கன் கோலியாத்து சண்டைக்கு வாண்டு கூப்பிட்டான். கற்களை புறக்கிய தாவீது கவனில் வைத்து அடித்தானாம். நெத்தியில் பட்ட கோலியாத்து மரம் போல் சரிந்து விழுந்தானாம். ஆமென். சின்ன பையன் தான், சின்ன பையன் எரேமியா. அழகிட்டா ஆண்டவர் சொல்றார், சின்னாள் என்று சொல்லாது, கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றார். நான் சொல்றேன், ஆண்டவரே நான் ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்த, நான் சின்ன, நான் ஒரு துரும்பு. ஆண்டவர் சொல்ல, நீ அப்படி சொல்லாத, பராக்கிரமசாலியே. ஆண்டவர் எப்படி அழைக்கிறார்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த இடத்துல ஆண்டவருடைய கிருபை, அதை யாக்கோபு என்று சொல்லும் பொழுது, யாக்கோபு எனும் பூச்சியே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ ஒரு பூச்சி தான், நீ ஒரு ஏமாற்றுகிறவன் தான். உன்னுடைய பேரண்டா ஏமாற்றுகிறவன் எல்லாருக்கும் தெரியும், ஆனா நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா என்று சொல்லிட்டு ஆண்டவர் பாருங்க சொல்றாரு, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. அல்லேலூயா. இப்பதான் ஆண்டவர் என்னத்தை கொண்டு வர்றாரு? ஞானஸ்தான பேரை கொண்டு வர்றார். இஸ்ரவேலனும் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா இஸ்ரவேலனே ஒரு பெருமை வருந்தானே. நாங்க இஸ்ரவேல் சந்த, நாங்க தேவனாலே அழைக்கப்பட்ட ஜாதி. அதுதான் ஆண்டவர் ஃபர்ஸ்டா தூக்கி அந்த யாக்கோபை போடுறார். அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் நீ யாக்கோபு தான்,
நான் தான் உனக்காய் யுத்தம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலரின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. யாத்ராமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, யுத்தம் கர்த்தருடையது. நீங்க கர்த்தர் உனக்கா யுத்தம் செய்வார், நீங்க சும்மா இருப்பீர்கள். சும்மா இருப்பேன்டா ஒன்றும் செய்யாமல் இருக்கிறல்ல. ஆண்டவர் என்ன சொல்ல வாரான்னு சொன்னா, உனக்காய் நான் யுத்தம் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அவரோடு இணைந்திருந்தா கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்காய் யுத்தம் செய்கிறவராய் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ள போய் கொண்டிருந்தாலும் உங்களோட பிளான்ஸ் எல்லாத்தையும் தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு, கர்த்தாவை நான் உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அவரை சார்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தரை ஒருவனாலும் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை எங்களை மேற்கொள்ளலாம், ஆனால் கர்த்தரை யாராலும் மேற்கொள்ள முடியாது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சித்தத்தை வைப்பார் என்று சொன்னால் அந்த சித்தத்தை குலைத்து போட எந்த மனுஷனுக்கும் எந்த பிசாசுக்கும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கவில்லை. எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் சிலுவையிலே ஆணி அடித்து உரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில் அதை சுவீகரிச்சு கொள்ளுங்க. சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ நம்முடையது. ஆமென். அடுத்த சொல்லப்படுது பாருங்க, அடுத்த வசனம், இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இவங்க எல்லாம் நல்ல வயல் நிலத்தோட பரிச்சயமானவர்கள். நீங்களும் நல்ல வயல் நிலத்தோட பரிச்சயமானவர்கள். இந்த போக்கிலே பார்க்கலாம், கிழக்கே பக்கத்தில் அந்த வயல் நிலங்கள் விளைஞ்சு போய் கிடக்கு. உங்களுக்கு அதை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இவர்கள் கோதுமையோடு நல்லா பரிச்சயமானவர்கள். ஆண்டவர் என்ன சொல்றான்னு பாருங்க, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும், சொல்லுங்க, புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள. இதை எப்போ சொல்றாரு பாருங்க, இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னுக்கு எழுதின ஒரு வசனம் சரியா? இந்த நாட்களில் அவங்க பயன்படுத்தின அந்த அந்த இந்த 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 டைம் பீரியட்ல அவங்க பயன்படுத்தின அந்த போரடிக்கிறதுக்கு பயன்படுத்தின அந்த இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பலகட்டையில் உள்ளுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த கத்தி மாதிரி பொருட்கள் அதை இப்படி இப்படி குறுக்கா அடித்து வச்சுருப்பாங்க. அடிச்சுட்டு இந்த கோதுமையை இப்படி சுற்றி போட்டு என்ன வாங்கினா அதை அப்படியே கயிறில் கட்டி அதை சுற்றி கொண்டே இருப்பார்கள். அப்போ அந்த கோதுமை அடிபட்டு இதுக்குள்ளே சிக்கி அந்த கோதுமை மணிகள் எல்லாம் தரையிலே விழும். இந்த காலத்தில் தான் இந்த வசனம் எழுதப்படுது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை யந்திரமாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் இந்த 666 பற்றி கேட்கிற டைம்ல நம்ம இது என்ன லூசு தரமாக எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இந்த தேவநாயக ஹோலில் இந்த எங்கட அந்த காலத்து யூத்ஸ் வந்து ஒரு இதை ஒன்று செஞ்சாங்க, மியூசிக் ப்ரோக்ராம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அந்த ப்ரோக்ராமில் பிரசாந்த் அண்ணா வந்து இந்த இதை பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் செஞ்சார். என்னது, இந்த சிப்பில் ஒரு ஒரு அரிசி போன்ற ஒரு இதுக்குள்ளே ஒரு சின்ன சிப் வரும், அதை அவங்களுடைய கைகளில் பொருத்துவார்கள். அப்போ நம்ம என்ன, நம்ம பொக்கெட் முழுக்க சில்லறை காசு அடிச்சு திட்டுற காலம் அது. ஏன் 5 ரூபாய்க்கு எவ்வளோ பெரிய காரியம் செய்யலாம். நம்ம ஸ்கூல் கேன்டீனுக்கு கொண்டு போகிறதே 5 ரூபா தான். 5 ரூபா கொண்டு போய் அதில் ஐஸ் பழமும் குடிச்சு அதில் அதெல்லாம் மிக்சர் பேக்கெட்டும் பண்ணி சாப்பிட்டு போட்டு வருவோம். என்னடா பார்க்குறீங்க, உண்மையே தான்டா விடுறேன். நம்மட இப்போ 5 ரூபாய்க்கு கீழே நடந்தால் புரோக்கரானாலும் இல்லை. பிச்சைக்காரனை கொடுத்து பாருங்க 5 ரூபாய், அவனுக்கு 20 ரூபா தான் நீங்கள் கொடுக்குற மினிமம். அது குறைய கொடுத்தா அவனோட மூஞ்செல்லாம் மாறிடும். நம்ம இப்போ கடையில் 10 ரூபா இருந்தால் அதை வேண்டவும் இப்போ ஒரு யோசனை. ஏன்னா அவனும் அதை லேட் பண்ணி கிடப்பான். நம்ம இப்படி நிற்கிற என்ன டொனேஷன் மாதிரி கொடுத்துட்டு போயிடுவோமா என்ற மாதிரி நம்ம யோசிக்க. நான் என்ன பழக்கப்படுத்தினேன், இல்லை பரவாயில்ல, நான் இப்போ என்ன சொல்கிறேன், நீ 10 ரூபாய் விட மாட்டா தானே, என்னட்ட 10 ரூபா நான் தரணும்னா நீ விட மாட்டேன், அதனால நானும் விட மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம அந்த மிச்சத்தை வேணா நிற்கிறது. என்றது பெரிய ஒரு அது தர்ம சங்கடமான சூழ்நிலை. அது 10 ரூபா மிச்சம் வாங்குறன்றது. அப்போ நம்மளோட வழியில் அதெல்லாம் புரோக்ராங்களும் இல்லை. இப்போ அந்த நாட்களில் 5 ரூபா பெரிய நாட்களில் இதை தேவநாயக ஹோலில் இந்த ப்ரெசன்டேஷன் நடக்கு.
நம்மளாகலாம் இது என்னத்தில் ஆகிக்கிறாங்கன்ற மாதிரி பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ காசு பேர்ஸை தூக்கிட்டு போனால் நம்மளை பார்த்து சிரிக்கிறான். இது என்னடா பழம் மாதிரி பேர்ஸை காசு தூக்கி பேர்ஸுக்குள்ள வச்சு திடுறான்னு. இப்போ எல்லாமே ஃபோன்லேயே பே பண்ணி முடிக்கிற காலம். ஏன்னா ஃபோனை தூக்கி அந்த மெஷினை கிட்ட கொண்டோன்னா பே பண்ணி எவ்வளோ நாள் அடிக்க தேவையில்லை. அவன் அங்கே பில்லை போட்டுட்டான்னா நீங்கள் என்ன செய்யணும், ஜஸ்ட் ஒன்றே அவங்களோட ஐஃபோனை அதில் வச்சாச்சு நீங்கள் ஓகேண்ணா பார்த்தீங்கன்னா சரி பெயின். அப்போ இப்போ யோசிங்க, இப்போ அந்த சிப்பை பற்றி யோசிங்க. வணங்கிட்டா பிட்காயினா? இப்போ எனக்கு அதை பற்றி தெரியாது, நான் சும்மா கேள்விப்பட்டிருக்கேன். பிட்காயின்ன்றாங்க. கொஞ்ச காலத்தால் காசே பேங்குக்கு போயிட்டு ஸ்லிப் இந்த ஸ்லிப்பை தாடாப்பாண்டா, இல்லை ஸ்லிப்பெல்லாம் இல்லை ஸ்லிப் தான்றான். என்னது ஃபோன்லேயே அடிச்சுட்டு அதை ஃபோனை கொடுத்தனே அவர் அங்கே போட்டுருவாங்க. அப்படிதான் இப்போ எல்லாம் மாறி போய் கிடக்கு. இன்னும் கொஞ்ச காலத்தால் காசை கண்ணிலேயே பார்க்க முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ அந்த கிறிஸ்துவோட நாட்கள் எவ்வளவு சமீபமாய் இருக்கிறது. தேவன் அன்றைக்கு பேசின காரியங்கள் எவ்வளவு சமீபமாய் கிட்ட வந்துட்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யார்கிட்டையுமே வீட்டை இப்போ ஃபோட்டோ ஆல்பம் எல்லாம் ஒன்றுமே இல்லை. யார்கிட்ட இருக்கா ஃபோட்டோ ஆல்பங்கள்? நேற்று அப்பா வந்து இந்த பழைய ஹிஸ்ட்ரிக்காக இந்த ஆல்பத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டிருக்காரு. எல்லாமே இந்த ஒட்டி எல்லாமே இப்போ இதாகி போயிடுச்சு. அந்த பொலித்தீனோட ஒட்டி அதை எடுத்தா ஃபோட்டோ எல்லாம் அப்படியே காணாம போச்சு. எல்லாம் சாஃப்ட் காப்பியில் நாங்கள் வச்சிருக்கோம், ஃபேஸ்புக்கில் வச்சிருக்கோம், கூகுள் டிரைவில் வச்சிருக்கோம். ஒரு நாள் சொல்லுவான், இந்த இன்டர்நெட் இனி வேலை செய்யாது இலங்கைக்கு, இனி இந்த டிக்டாக் சில நாடுகளில் பேன் பண்ண மாதிரி இனி இங்கே கூகுள் பேன் அண்டா நம்மட அவ்வளோ ஹிஸ்ட்ரியும் அழிஞ்சுது. ஏன் இப்போ எல்லாமே ஐக்ளவுட்ஸ்லேயும் கூகுள் டிரைவ்ல தான் எல்லாத்தையும் ஏற்றி வச்சிருக்கேன். அப்போ எங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரு நொடியில காலி பண்ணுற அளவுக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருக்கேன். எப்போ சொல்லுவான், 666 அடித்தா தான் உனக்கு சாப்பாடு. இப்பத்தே நாளை யோசிச்சு பாருங்க, இப்போ செய்வது இலகுவா இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி இப்போ போகலாட்டியும் நம்மளோட இதுக்கு வருவோமே கார்டு எல்லா இடத்தையுமே என்னது நம்ம கார்டு தானே பாவிக்கிறோம். கார்டு இல்லாமல் கஷ்டம். மிக மிக அருகாமைக்கு வந்துட்டோம். எங்க துவங்கி எங்க போய் முடிச்சுக்கணும். இப்ப நான் வாரம் பாயிண்ட்டுக்கு இப்ப அந்த நாட்கள்ல அந்த போர் அடிக்கிறதற்கு அந்த பலகையை தான் பயன்படுத்து. நல்ல பாரமா இருக்கு. போடுங்க அந்த பிக்சர். ஆண்டவர் அந்த டைம் சொல்றாரு, நான் கொடுத்த ஆர்டர்ல போடணும், இது கடைசி. ரைட். ஆண்டவர் அந்த டைம்லேயே இந்த யந்திரமாக்குவேன் என்று சொல்றார். இதான் இந்த போர் அடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிற யந்திரம். சரியா? அடுத்தது மாத்துங்க. இதை எப்படி அப்படியே வளர்ச்சி அடையன்னு பாருங்க. பிறகு குதிரைகளால அதை ஆண்டவர் சொல்றாரு, போர் அடிக்கிற மாட்டை வாய்க்கட்டா எதிர்ப்பாய். அது பிறகு கொஞ்சம் மெஷினால அப்படி பார்த்தீங்களா? இப்போ இப்படி வந்து நிற்கிது. சரியா? அடுத்தது தட்டுங்க. இது ஏஐயில் கேட்டோடனே அடுத்து ஃபர்ஸ்டாக போட்டிங்க. ஏஐயில் கேட்டோடனே இப்படி தானே இருந்துச்சான் ரெண்டு அவன் காட்டுறான் ஒரு பிக்சர். இப்போ இந்த சோஷியல் மீடியாவுக்கு போக வழி இல்லை. என்ன பழைய காலத்தில் நடந்த ஃபோட்டோக்கள்லாம் இப்படி சிரிச்சிருப்பாங்க, சிலைகள் எல்லாம் எப்படி சிரிச்சிருக்கு அப்படி. இப்போ அது காட்டு நமக்கு இப்போ நல்ல விருப்பம். அந்த காலத்தில் வாழ்ந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்கிறேன். கரண்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஃபோன் சார்ஜ் ஓஃப் ஆகினாலே நம்மடாக்களை கையெல்லாம் நடங்கு. இது பேயில் காட்டினா இப்படி இருந்திருக்காது. சரியா? இதை விட பழைய நாட்கள். அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை எப்படி ஆக்குவேனாம், யந்திரமாக்குவேன். என்ன சொல்ல வாரேன், ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது எல்லாமே ஏற்கனவே தெரியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க காலாட்களோடு நடக்கும் பொழுது தேவன் உங்களை குதிரைகளோடு ஓட பண்ணுகிறதற்கு ஆண்டவர் பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. இவர் இங்க சாப்பாட்டுக்கு முக்கி கொண்டிருக்கும் பொழுது யாரு? கிதியோன்.
ஆண்டவர் என்னத்தை பார்த்தாருன்னு சொன்னால், யார் இவனை கொள்ளை கொண்டு போனார்களோ அவர்களை கிதியோனை வைத்து முறியடிப்பதை தேவன் அப்பொழுது பார்த்தார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இப்ப நீங்க கண்ணாடியில பார்க்கக்குள்ள நீங்க ஒரு சாதாரணமான மனுஷனாக தெரியலாம். ஆனால் இன்னும் சில ஆண்டுகளுக்கு பின்பதாக தேவன் உன்னை கிருபையினாலே எப்படி உயர்த்த போகிறார் என்பதை ஆண்டவர் இன்றைக்கே பார்த்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதை விசுவாசி கர்த்தரை இறுதியா பிடிச்சு கொள்வீங்கன்னு சொன்னா, கர்த்தர் தன்னுடைய பாதையில உங்களை நடத்தி செல்லுகிற தேவனாக இருக்கிறார். மனுஷன் சொல்ற யோசிச்சு பார்க்காதீங்க, அவனுக்கே தெரியும் அவனுடைய வாழ்க்கையில் நடக்குன்னு சொல்லி. கர்த்தருக்கு மாத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கையை தேவன் அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாத்திரம்தான் அவங்களுடைய வாழ்க்கையை சித்தரிக்கிற தேவனாய் இருக்கிறார், வரைகிற தேவனாய் இருக்கிறார். அவரை உறுதியாய் பற்றிக் கொள்வோம் என்று சொன்னால், அவர் நித்திய சமாதானத்தை கொடுத்து மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க உங்களோட தொழில்களில் இப்ப சில நேரத்தில் லெக்கா இருக்கலாம், ஆனால் கர்த்தரை உறுதியா பிடிச்சுக் கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். நித்திய ஜீவனன்றதான ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாத தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை மட்டும்தான் என்னால் உறுதியாக சொல்ல. ஹலோ, நித்திய ஜீவன் மாத்திரம்தான் உறுதியாக உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அடித்து சொல்ல முடியும். ஏனென்றால் மற்ற காரியம் எல்லாம் ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்கார். இவரை பார்த்துட்டு அவரை மாதிரியே நானும் வாழ்ந்தான் நல்லா அரிக்கும். அப்ப என்னத்துக்கு தேவனுக்கு 2 மாஸ்டர் பீஸ் சொல்ல விளங்கிட்ட? அவைய மாதிரி நான் வாழன், அவைய மாதிரி வாழ்ந்து செத்து போயிடும். அவைய மாதிரி வாழ்றதுக்கு தேவனுக்கு 2 பேர் தேவையில்ல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் மாஸ்டர் பீஸா வச்சிருக்கிறேன், நீங்க எல்லாம் என்னுடைய செய்கையா இருக்கிறீர்கள். ஆனா நீங்க இன்னொரு காப்பி கேட் இல்லை. அல்லேலூயா. எனக்கே தெரியும் அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு சொல்லி. அதை தேவன் மாத்திரம்தான் அறிகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாதையை தேவன் மாத்திரம்தான் அறிகிறவராய் இருக்கிறார். அதுல போராட்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், நிந்தைகள் வரும். ஆனா எது வந்தாலும் எங்களால் உறுதியாய் நம்பக்கூடிய ஒரே ஒரு விஷயம், தேவன் எல்லா சூழ்நிலையும் எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து, பணத்தினாலே வாங்க முடியாத காரியங்கள் கர்த்தராலே மாத்திரம் கொடுக்கக்கூடிய காரியங்கள், அதை தேவனங்களுக்கு கொடுத்து நிச்சயமாக எங்களை பலத்தோடு நடத்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேனா காணல? ஆமேன். ராணிக்கு மேலாய் சோதிக்கப்பட ஆண்டவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், எங்களை விட மாட்டார். ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் ஒன்றை பார்த்து சொல்றார், பழசு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆண்டவர் சொல்றார், உன்னை புதிதும், சொல்லுங்க புதிதும் கூர்மையுமான, புது சண்டாலே என்னது ஆட்டோமேட்டிக்கா அங்க கூர்மை வந்துடும். சில ஆக்கிற வீட்டை பார்த்தீங்கன்னா இந்த பான் வெட்டுற கத்தி இப்படி இருக்கு, முள்ளு அளவை இப்படி வந்து இப்படி அந்த கத்தி சொல்லு, என்ன விடுறாடா விடுறாப்பா, என்ன வெட்டு வெட்டியே நான் எல்லாம் பயன்படுத்துவேன், தயவு செய்து நான் தூக்கி போட்டுது இந்த இதில் செயல் போட்டான் 150 ரூபாய், அதில் சரி ஒரு கத்தியை வேண்டியிருக்கலாம் நீ. ஆனால் நீ சாகும் பிறகு என்னத்தான் பயன்படுத்துவேன்னு சொல்லி என்ன பொழி வச்சு திரிக்கா என்ற மாதிரி சிலாக்கள் என்ன இருக்கிறது, புதுசாக விருப்பமே இல்லை. சில இந்த துவாய்கள் இருக்கும் வீட்டை, அது நல்ல கலரில் இருக்கும் நடுவில், அதை வச்சிருக்கிறேன், அதுதான் சும்மா அந்த மாதிரி துடை குளிச்சுட்டு வந்து அதில் முகத்தை துடைச்சா தான் எனக்கு நாளே பிடிஞ்ச மாதிரி. காலம் பழுமி சண்டை வரும், எங்கே அந்த துவாய், அந்த துவாய் தான், அந்த பெட்ஷீட் தான், அது கிழிஞ்சு கிழிஞ்சு கிடக்கும். ஒரு புது பெட்ஷீட்டை மாற்றுவோம் என்னத்துக்கெல்லாம் பெருசாக செலவழிப்பாங்க. ஆனால் இந்த முக்கியமான காரியங்கள், சில காரியங்கள் பார்த்தீங்கடா, சில சாமான்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னத்துக்கு கிடக்குதுண்டே தெரியாது. இந்த அரவாசி வட்டின தேசிக்கா அது சில மாத கணக்கில் எடுக்கும், அதை எடுத்து எறிஞ்சா மண்டை வடியும், அப்படி அது கல் மாதிரி மாறி போய் கிடக்கும். இவங்க நம்பிக்கை என்ன, அடுத்து அடுப்புக்கு பக்கத்தில் வச்சு அது இதாகும், அதை நாங்கள் புழிஞ்சு சாப்பிடுவோம், அதை ஒரு நாளும் சாப்பிட மாட்டீங்க. சில தக்காளிகள் அரவாசி தக்காளி ஏன் தான் பட்டி வைக்கிங்களோ வரிய அரவாசி தக்காளி கிடக்கும், வணங்கிட்டா. சில அது பாசலாக கிடக்கும், உள்ளுக்கு என்னடா இருக்கண்டும் தெரியாது, அது கிடக்கும், நாள் கணக்கில் கிடக்கும். ஒரு நாளைக்கு எல்லா ஃப்ரிட்ஜையும் திறந்து எல்லாத்தையும் என்ன இழுத்து போட்டு. அப்படிதான் சில பழைய காரியங்கள் வாழ்க்கையில் என்னத்துக்கு இருக்கண்டே தெரியாமல் அதில் நாங்கள்
ஸ்டக் ஆகிட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை இயந்திரமாய் மாற்றுவேன். அல்லேலூயா. இயந்திரமாய், புதிதாய், கூர்மையாய் ஆண்டவர் எங்களை மாற்ற பிரியப்படுகிறார். ஆகவே ஆண்டவர் தான் சொல்றாரு, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்ன, ஆண்டவரே நான் மாற தயார், என்னை நீர் யந்திரமாய் மாற்றப் போகிறீரா, நான் விட்டு கொடுக்கிறேன், என்னை எடுத்து பயன்படுத்துங்க, வேண்டாத காரியங்கள் என்னை விட்டு அகற்றுங்க. இந்த எலான் மாஸ்க் இப்போ என்ன சொல்லிருக்காரு, ரொக்கெட்டா விட்டு அது மேலே போகிறதும் படிக்கிறதும். என்ன எலான் மாஸ்க் போய் பாருங்க, எலான் மாஸ்க் என்ன, எனக்கும் பெருசாக தெரியாது, சும்மா அப்படி பார்க்குறது தானே. அவர் இப்போ ராக்கெட் அனுப்பி கொண்டு என்ன சந்திரனை போயிட்டு சந்திரனில் போய் இறங்க போகிறாங்களா. முதலாவது நாள் சந்திரனில் இறங்கினாலும் 2 சந்தேகம், அதிலே 1008 சந்தேகங்கள் இருக்கு. இப்போ ராக்கெட் அனுப்பி கொண்டிருக்காங்க. அப்போ இந்த ராக்கெட்டில் மேலே போக்கில் என்ன நடக்கும், அது ஒரு பக்கத்துக்கு பூஸ் பண்ணி விட்டோடனே அந்த அந்த போன இதை அது என்ன செஞ்சோம், அப்படியே அலட்டி விடும். அலட்டோடனே அது என்ன செய்யும், இன்னும் பாரம் இல்லாமல் இன்னும் அது புஷ் பண்ணிட்டு அது கீழே வந்தோன்னா அது ஸ்பீடாக போகும். அப்போ சில காரியங்கள் எங்களை விட்டு கலரணும். ஆண்டவர் என்ன சொல்ற, பாரமான யாவற்றையும் இறக்கி வைத்து பரம் அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி நிச்சயத்தோடு ஓடணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும். இந்த ஸ்பிரிண்ட் ஷேராக்கள் உசைன் போல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டெனிம் எல்லாம் போட்டுட்டு ஓடினா ஓட முடியுமா? எவ்வளவுக்கு சின்ன நாக்கேளுமோ உடுப்பு, எவ்வளவுக்கு மெல்லிசாக்கேளுமோ அப்படி மெல்லிசாக்கி தான் என்னவாங்க ஓடுவாங்க. ஏன்? வேகமாய் போய் சேர்றதுக்காக. ஆகவே இன்றைக்கு தேவன் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், தடபடா தடபடா தடபடான்னு சொல்லி இழுவட்டு திரிஞ்ச காலமெல்லாம் போதும், நான் உன்னை இயந்திரமாக்குவேன். ஆமென். நான் உன்னை இயந்திரமாக்க போகிறேன், நான் உன்னை புதிதாக்க போகிறேன். அதுக்குதான் ஆண்டவர் சொன்னா, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ அவ்வளோ பெரிய ஸ்மார்ட் இல்லை, நீ இன்னும் பழைய இதுகளே குடிச்சிட்டு இருக்கிற, நீ இன்னும் யோசிச்சுட்டு இருக்கிற லாபாண்ட வீட்டையே காலத்தை முடிச்சிடலாம் என்று சொல்லி. ஆனா நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் உனக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதுக்கு நாங்கள் இயந்திரமாய் மாறினால்தான் நாங்கள் கானானை போய் சென்றடைய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்றார், உங்களை புதிதாக்குங்க, உங்களை கூர்மையாக்குங்க, இயந்திரமாய் கிரியை செய். அது எங்களால் முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வரும் பொழுது கர்த்தரின் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றி என்னை ஓட பண்ண, குதிரைகளோடு ஓட பண்ண ஆண்டவர் என்னை இயந்திரமாய் ஆண்டவர் பலப்படுத்தி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயந்திரமாய், இயந்திரமாய் அது செய்கிறதை பார்க்கிலும் டபுளா நீங்கள் நினைக்கிற, நீங்கள் இப்போ இருக்கிற நிலையை பார்க்கிலும் ஆண்டவர் இன்னும் என்ன செய்கிறாரு, இயந்திரம் என்ன செய்யும், அதை விட டபுளா அது வேலை செய்யும். இப்போ எல்லாத்துக்கும் இயந்திரம் வந்துட்டு, தேங்காய் திருவுறதுக்கும் இயந்திரம் தான். அதை மோட்டரை பூட்டி வச்சிருக்கானால் பிடிச்சா கர்றண்டு தேங்காய் ஆயிரு, அப்படியா? தேங்காய் ஆயிரதுக்கும் இயந்திரம், தேங்காய் உரிக்கிறதுக்கும் இயந்திரம், அடிச்சா அது சரக்கு. ஆனாலும் நாங்கள் இல்லை, மண்வெட்டியில அடிச்சு எங்களோட வீட்டை ஒரு அளவாங்க புதஞ்சு போய் கிடக்கு. அது இப்போ நான் தேடிக்கொண்டிருக்கேன், என்ன மண்ணுக்குள்ளே எங்கடா அந்த அளவாங்க இருக்கேன். ஏன் தேங்காயை உரிக்கிறேன். நாங்கள் இப்படி தான், நான் கீழே இருந்து தான் தெரு. கீழே தெருவுங்க, அது நல்ல, அதுக்கு நான் பிள்ளை சொல்ல, நான் சொல்ல வரேன்னு சொன்னால் அதை அப்படியே மெட்டஃபோர் ஆக்குங்க. இப்படி வாழ்க்கையில் சில காரியங்களை விட்டு கொடுக்க விருப்பமே இல்லை. நிலானி என்ன செய்வான்னு சொன்னால், எனக்கு தெரியாமல் சில ஷர்ட்டுகள் எடுத்து பற்ற வச்சு விட்ருவாள். ஏன்னு சொன்னால் அது கிழிஞ்சு கிடக்கும், ஆனாலும் அதை பெரிய விருப்பம், அதை போட்டால் நல்ல சுகமாய்
இருக்கு. அது தெரியாமல் எடுத்து எங்கே யாருக்கா கொடுத்துருவாள், இல்லாட்டி தூக்கி இந்த அடுப்பங்கிற இதில் போட்டுருவாள். இப்படி ஆண்டவர் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை செய்ய வேண்டி இருக்கு. அப்போ தான் எங்களோட லைஃப் எப்படி மாறும். கர்த்தருக்கு பிரியமா நாங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடலாம். சில பாவங்கள் எங்களை விட்டு நீங்கினா தான் எங்களால் இயந்திரமாய் கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. அந்த இயந்திரத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களோட ஃபியூல். அல்லேலூயா. அவர் தான் எங்களை சார்ஜ் பண்ணுறவர். அவரில் நிரம்ப 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 வேகமாக நாங்கள் ஓட, ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் வைத்த சித்தத்தை செய்ய, கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற கர்த்தர் எங்களை நிரப்பி நடத்துவார். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நாட்களிலே, இந்த 40 நாட்களில் விசேஷமாய் இந்த வருகிற உயிர்த்தெழுந்த நாள் ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் சண்டே வருகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லும், ஆண்டவரே அதற்கு முன்பதாய் ஆண்டவரே என்னை விட்டு எடுபட வேண்டிய எல்லா பாரமான காரியத்தையும் நீங்கள் எடுத்து ஆண்டவரே உம்முடைய நித்திய வழியிலே என்னை நடத்த ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே